தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கடல் பாசி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நெறைய மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஸோ இத வந்து நம்ப மாடி தோட்டத்திலயும் சரி, வீட்டு தோட்டத்திலயும் சரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது தெளிக்கிறதுனால நம்ம மண்ணோட வளம் வந்து 100% வந்து முன்னேறும். பெருக்கம் வந்து மண்ல வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ நுண்ணுயிர்கள் வந்து மண்ல வந்து ஜாஸ்தி பெருகுனாவே என்ன பண்ணும்னா, மண்ல இருக்க மொத்த சக்தியும் வந்து இந்த நுண்ணுயிர்கள் எடுத்துட்டு வந்து செடிக்கு வந்து முழுசா குடுக்கும். காய்கறி செடியா இருந்ததுன்னா நெறைய காய்கள் வைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிஞ்சு உதிர்வு, பூ உதிர்வு பிரச்சனைலாம் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கடல் பாசிய வந்து நம்ப மாடி தோட்டத்துல வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்றதுனால விளைச்சலும் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்பளுக்கு கிடைக்குது. மண்ணோட வளமும் பெருகுது. நல்ல அறுவடையும் வந்து எடுக்க முடியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ அதனால இந்த கோடை வெயில் சீசன்ல இந்த கடல் பாசிய வந்து 100% வந்து நம்ம யூஸ் இந்த பண்ணலாம். கடல்